முடிவில்லை வந்து கற்பகப்பிள்ளை கோயில் இந்த 1800ஆம் ஆண்டளவில் 3 தேர்கள் பேச்சு என்ற ஒரு அம்மையார் கற்பக பிள்ளையார் கற்பகர் போல நின்று நாங்கள் உடுவில் நிற்கிறோம். உடுவில்லை வந்து கற்பகப்பிள்ளை கோயில். இந்த கோயிலுடைய கும்பாபிஷேக காட்சி எல்லாம் போட்டிருப்பேன். ஆரம்பத்தில் வந்து இந்த கற்பகப்பாட்டி அப்படின்ற ஆள் வந்து இந்த கோவிலை தோற்றுவித்ததாக எல்லாம் வரலாறுகள் சொல்லப்படுகிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை நிறைய கோவிலில் வந்து தேர். இந்த கோவிலையும் வந்து இந்த மகோற்சவம் எல்லாம் நடந்த கும்பாபிஷேகம் பிறகு மண்டலாபிஷேகம், அது பிறகு திருவிழா எல்லாம் நடந்து இன்றைய நாளில் தேர் திருவிழா காண்கிறார். முருகன் பிள்ளையாரோட சேர்ந்து அதை விட பரிவார தெய்வங்களும் இதனால் வரப்போகிறார்கள். 3 தேர்கள் இந்த கோவிலில் பவனி வருகின்றதால் இன்னும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கிறது. இந்த தேர் உற்சவத்தினுடைய முக்கியமான காட்சிகளை பதிவு செய்கிற கேடாவில் இருக்கிற இந்த திருவிழா தொடர்பில் வந்து இப்போ எடுத்து போடுங்க தம்பி, இந்த திருவிழா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் வந்து பல்வேறுபட்ட முயற்சிகளை இந்த மண்ணுக்கும் அங்கே இருந்து கனடா நாட்டிலையும் வந்து செய்து கொண்டிருக்கார். அவை தொடர்பான விஷயங்கள், இந்த தேர் திருவிழாவான விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். உங்கள் இல்லங்களில் மற்றும் நிறுவனங்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா அனைத்து வகையான ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், பார்ட்டி சர்வீஸ், ஹோம் அண்ட் அவுட்டோர் டெக்கரேஷன்ஸ், ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசிங், பெயிண்டிங் சர்வீஸ், கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர் டெக்கரேஷன், அனைத்து விசேட நிகழ்வுகளுக்குமான கேட்டரிங் சர்வீஸ் மற்றும் அசத்தலான கேக் வகைகள் ஆகியவற்றை சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ள 14 வருட கால அனுபவமிக்க ஒரே நிறுவனம் நிரோ சர்வீஸ் ஐஎன்சி கனடா. தொடர்புகளுக்கு ராதா மகாராஜ் 4162067145, இமெயில் niroserviceinc@gmail.com, வெப்சைட் www.niroservice.ca. 7ஆம் மாதம் இடம்பெற்றக்கூடிய கும்பாபிஷேகம் இந்த கோவிலுக்குரியது. கம்பீரமாக இந்த கோபுரம் எல்லாமே காட்சி தருகிறது. நல்ல விதமான வண்ணப்பூச்சி வேலைகள் ஒரு கோவிலை எடுப்பாகவும் அழகாகவும் பொலிவாகவும் காட்டுவதற்கு இப்படியான விஷயங்கள் தேவை. ஒரு பக்கம் ஆன்மீகம் தேவை வேண்டாம், மற்ற பக்கம் அழகு இருந்தால்தான் நாடி வரக்கூடிய பக்தர்கள் அந்த அருளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அப்படி பெற்றக்கூடிய ஒரு சிறந்த ஆலயமாக இந்த கோவில் இருக்கிறது. இந்த முறையும் இந்த தேர் திருவிழா காணொலிகளை பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ராதா மகாராஜன் அவர்கள் கூப்பிட்டிருந்தார். அவர் தொடர்பிலான விவரங்கள்லாம் முன்னோர் போட்டிருக்கும். தேவைப்படக்கூடிய அந்த தொடர் விளக்கம் மூலமாக நீங்கள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு தேர் உற்சவம். தேர்ன்றது வந்து பொதுவாக அழித்தல் தொழிலை குறிக்கும். குறிப்பாக இந்த 5 தொழில்களை உணர்த்துறது தான் இந்த மகோற்சவம் என்று சொல்வார்கள். முன்புறமாக பார்க்குற போது இந்த கோயில் எவ்வளவு கம்பீரமாக அழகாக பொலிவோடு காட்சி தருகிறது. காலை சூரியன் மெல்ல எழுந்து வரக்கூடிய வேளையில் உள்ளே பல்வேறுபட்ட பூஜை வழிபாடுகள். இந்த கோயிலுடைய தோற்றம் தொடர்பில் நிறைய பேர் கேட்பீங்க. அற்புதமான பல்வேறுபட்ட சிறப்புமிக்க கோவிலாகத்தான் இந்த கோவில் இருக்குது. உள்ளுக்கு பூஜை எல்லாம் இடம்பெற்று முடிந்ததுக்கு பிறகுதான் சுவாமி வழிவீதி வலம் வந்து இந்த 3 தேர்களிலும் ஆரோகணித்து பக்தர்களுக்கு அருள் புரிய இருக்கிறார். எனது தாயார் எனது பேச்சியார், அதாவது வந்து கிட்டத்தட்ட அவ 1800ஆம் ஆண்டளவில் வாழ்ந்து வந்தவா. அவவோட இன்னும் ஒரு கற்பக பேச்சு என்ற ஒரு அம்மையார் இங்கே இருந்தவா. அவவும் இவவும் ஒரு அந்த கோயிலுக்கு அந்த சேவையெல்லாம் செய்து வந்தது. அப்போ நான் எனக்கு சின்ன பிள்ளை பேச்சு தான் அவ. அப்போ சொல்லுவா, இந்த கற்பக பேச்சு நானும் தந்தா தம்பி இந்த கோயில் நின்று சின்ன கோயில், அதாவது ஒரு 2 அடி உயரத்தில் மண்ணால் கட்டி மேலுக்கு தகரம் அடித்து, அதுக்கு மேலுக்கும் தகரம் அடித்து, முன்னுக்கு ஒரு கொட்டகை, ஒரு பனையில் இன்னும் ஒரு மரத்தை நட்டு போட்டு அதில் மணிக்கூடு, அதில் இருந்து முன்பாக இப்போ இருக்கிற பைரவர் இடத்துல ஒரு வேம்பு நின்றது. அந்த வேம்பு பக்கத்தில் பைரவ சூலம். இவ்வளவுதான் அந்த காலத்தில் இருந்த அந்த ஆலயம். அந்த இப்போ இருக்கிற தீர்த்த கணத்துக்கு முன்பாகத்தான் அந்த ஆலயம் இருந்தது. இப்போ தீர்த்த கணத்துக்கு பின்பக்கமாக அந்த மூலஸ்தானம் அமைந்திருக்கிறது. அப்போ அந்த காலத்தில் அந்த கற்பக பேச்சு என்றவா அந்த கோயிலுக்கு சேவை செய்து வந்தபடியால் அந்த கோயிலுக்கு கற்பக பிள்ளையார் என்று வைத்ததாக இருக்கிறார். அந்த பேச்சி அம்மா சொல்லியிருக்கிறார். வசந்த மண்டபத்தில் நாமார்ச்சனை, அதே மாதிரி தான் தீபாராதனை, இப்படியான விஷயங்கள்
தனியாக பிள்ளையார் மாத்திரமல்ல, பிள்ளையார் தன்னுடைய சகோதரன் முருகனை அழைத்து வருகிறார். அதே போலதான் சண்டேஸ்வரர். 3 பேருக்குமே தனித்தனியான தேர்கள் இங்கே இருக்கிறது. வசந்த மண்டப பூஜையினுடைய நிறைவு பாகம் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் இந்த கிராமத்தில் நான் இதெல்லாம் பிறந்தேன். கற்பக பிள்ளையார் கோயில் வீதியில், பின் வீதியில் தான் என்னுடைய வீடு. இப்போது இன்னும் ஒரு வீடும் இந்த வீடும் இருக்கிறது. ஆனால் நான் எந்த விதமான ஒரு குறையும் இல்லாமைக்கு செல்லந்தனாகவும் நல்லவனாகவும் இவ்வளோ சேவைகளை செய்து கொண்டு இந்த கற்பக விநாயகர் கற்பக பிள்ளையாற்ற திருவருளால் கற்பக தருபோல கற்பக பிள்ளையார் கற்பக தருபோல நின்று இந்த கிராமத்தில் உள்ள மக்களையும் எங்களையும் எல்லோரையும் காப்பாற்றி கொண்டு வருகிறார். கற்பக பிள்ளையார் அருளால் கற்பக பேட்டி கட்டினது கற்பக பிள்ளையார் வந்திருக்கலாம். ஆனால் இது எப்படி இருந்தாலும் கற்பக பிள்ளையார் கற்பக தருவு போல உங்களுக்கு எல்லோருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிற குலதெய்வமாக இருக்கிறார். நாங்கள் நினைத்தது நிறைவேற வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்திலே நேர்த்திகள் வைத்து வழிபடுவோம். வெவ்வேறுபட்டவர்கள் வெவ்வேறு விதமான நேர்த்திகள், அதில் அடியளித்தல், அங்க பிரசனம் செய்தல், கற்பூரை சட்டி எடுக்கிறது, இப்படியான விஷயங்கள். வசந்த மண்டப பூஜையெல்லாம் முடிந்து விநாயகர் பெருமான் அந்த தேருக்கு விரைகளை சுவாமியெல்லாம் ஒரு மெல்லிய ஆட்டத்தோடு தான் வருவார்கள். அப்படியாக வசந்த மண்டபத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். முருகனம் சேர்ந்து வர போகிறார். அவர் பின்னாக சண்டேஸ்வர பெருமான் எழுந்து வருகிற அந்த அற்புதமான காட்சிகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். பேர் நான் சிறு வயதில் இருந்து, அதாவது 8-9 வயதிலிருந்து இந்த ஆலயத்தில் ஒரு குருக்கள் மூலம் ஒரு 15-20 வாலிபர்கள் நாங்கள் அந்த நேரத்தில் வாலிபர்கள் என்ன எனக்கு அப்போ 9 வயது 10 வயதுக்கு உட்பட்ட காலம்தான் அது. அந்த காலத்திலிருந்து இந்த கற்பக பிள்ளையாரை வெள்ளிக்கிழமைகளில் நாங்கள்லாம் முழுகி கழுவி வந்தனர். அதிலிருந்து நான் நிர்வாகத்தில் கனகாலம் காரியதர்சியாக செயலாளராக மட்டும் கனகாலம் சேவை செய்திருக்கிறேன். அந்த சேவை செய்யக்களை தான் இந்த கற்பக பிள்ளையாற்ற மகோத்சவம் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 1982-83 ஆண்டு அளவில் இருக்கணும். இந்த மகோத்சவத்தை குறித்து அந்த குறித்து வச்சது நான் காரியதர்சியாக இருந்த அந்த பீரியட்டில் தான் அது நடந்தது. அது அந்த காலத்திலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 24 கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கிட்ட இந்த தேர் மகோத்சவம் நடந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் கும்பாபிஷேக காணொலி போடைகள் நான் ஒரு விடயம் சொல்லியிருப்பேன். கோயிலுடைய உட்பிரகாரம் ஒரு மாட மாளிகை போல அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்டமான பொருட்செலவில் ஒவ்வொரு சன்னிதானங்களும் ஒவ்வொருவர்னாலே பொறுப்பெடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னென்னு சொன்னால்
இந்த பிள்ளையாரை நம்பி வழிபட்டுறக்கூடியவரில் கணிசமானவர்கள் எல்லாரையுமே வந்து இவர் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கார். அவ்வளோ பேரும் வெளிநாட்டில் இருந்து அந்த நிதி மூலமாக இந்த கோவிலை மிக பெரிதாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறார்கள். உள்ளே வலம் பெறுகிற அந்த காட்சி இந்த கோவிலுக்கு உட்புறமாக இருந்து இந்த விஷயங்களை பதிவு செய்கிற போது ஒரு தனியான அழகை விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் கொடுக்கிறது. குட்டித்தேர் இந்த இப்போ இருக்கிற பிள்ளையார் வியத்து பொது உபயோகமாக எல்லோருடையும் காசு வாங்கி தான் இந்த தேர் தான் முதலாக கட்டப்பட்ட தேர் இதான் முதலாவது தேர். அது அதற்கு பிறகுதான் அந்த மற்ற தேர்கள் இப்போ 4-3 வருஷத்துக்குள்ள தான் 2வது தேர் இருக்கிறது. 2வது தேரும் 3வது தேரும் இப்போ குட்டையெல்லாம் அதுக்கு முன்னம் கட்டித்தேரில் தான் நாங்கள் அந்த சுவாமியை கொண்டு வரோம். பிள்ளையாருக்கு மட்டும் அந்த பெரிய தேர் பொது நிதியிலே காட்டினோம். கும்பாபிஷேகம் சென்ற 2/7 இல்லை 2025 நடந்தது. அன்றைக்கு நல்ல இதாக விசேஷ மேளங்களும் பிடித்து எல்லாம் வடிவாக சிறப்பாக நடந்தது கும்பாபிஷேகம். இன்றுதான் அதாவது முதலாவது தேர் கும்பாபிஷேகத்துக்கு பிறகு இன்றுதான் அந்த தேர் உற்சவம் நடைபெறுகிறது. இந்த மண்டில் இப்போ இன்று 85-86 வயதாகுது. இந்த மண்டில் இருந்து கொண்டிருக்கிறேன். பிள்ளையார் எல்லாருக்கும் நல்ல அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த கிராமத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நல்ல அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இதை தான் சொல்லக்கூடியதாக இருக்குது. அதன்படியே கற்பகத்தார் போல அவர் கற்பக விநாயகர் எங்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்கு சிறப்பாகவும் எங்களை பெற்றிருக்கிறது. அவர்களுடைய அருள் தான் முக்கியமாக. விநாயக பெருமான் முருகப்பெருமான் சமேதராக சண்டேஸ்வரர் ரோடு உள்ளே நடைபெற்றக்கூடிய பூஜைகள் எல்லாவற்றையும் முடித்து கொண்டு தேரிலே ஆரோகணிப்பதற்காக வெளியே எழுந்து வருகிறார். இந்த இடத்துல தான் அந்த மாலையெல்லாம் போட்டு தீபம் காட்டி தனியான வரவேற்பொன்று இந்த இறைவர்களுக்கு கொடுக்கப்படுவது வழமை. சொல்ல அவர் தான் எல்லாத்தையும் எங்களை ஆட்டி வச்சவர். ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறார். எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார். ஆரம்ப காலத்தில் நஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்டது தான் நான் இன்றைக்கு சிறப்பாகவும் இவ்வளவு தூரம் இந்த வெளிநாட்டு பிள்ளைகளின் உதவியால் தான் வெளிநாட்டில் இருக்கிற எல்லா மக்களின் இந்த உதவியால் தான் இவ்வளவு சிறப்பாக இந்த ஆலயம் இருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அற்புதத்தை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது அவருடைய அருள். எல்லாருக்கும் தெரியும். சின்ன கொட்டியில் இருக்கிறோட அவற்ற அருள் அளவிட முடியாத ஒரு பெரிய அருள் அவருடைய. அந்த அருளை நானும் என்னுடைய காலத்திலிருந்து இன்றைய இன்றைக்கு 86 வயதாகுது. இன்று நல்ல அவருடைய அருள் அவர் அருளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் குறிப்பாக சொல்லக்கூடியவர். 90களுடைய இடைப்பட்ட காலத்திலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய விநாயகருக்குரிய பிரம்மாண்டமான அந்த சித்திரத்தேர் அதிலே ஆரோகணிப்பதற்காக பரிவார தெய்வங்களோடு எழுந்து வருகிறார். முன்னே வந்து இந்த சிதறுதங்க அடிக்கிற வழக்கம் எல்லாம் இருக்குது. வாசலில் பூச்சொறிந்து விநாயக பெருமான் தேரிலே ஆரோகணிப்பதற்காக அனுப்பி வைக்கப்படுகிறார். பக்தர்களுடைய திருத்தோள் சுமக்க
விநாயக பெருமான் இப்போது எழுந்து வருகிறார். குறிப்பாக இந்த தேர் உற்சவம் சொல்கிற விஷயம் ஒரு பக்கம் அழித்தல் தொழில்னு சொன்னால், இன்னொன்று சொல்லிக்கணும், ஊர் கூடி தேரெழுத்தல் அப்படி என்ற ஒரு மரபு இருக்கிறது. ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் ஒற்றுமையாக ஓரிடத்துக்கு வந்து இறை வழிபாட்டை அல்லது எல்லாருமே சேர்ந்து ஒரே சிந்தனையில் ஒரே இடத்துல இருந்தால் வந்து அதனுடைய சக்தி என்பது மிக அதிகம் என்று சொல்லி இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லியிருக்கிறது. அதை சமயம் எப்போதோ அறிந்து வைத்ததனுடைய அடிப்படையில் தான் எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு வந்து வடம் பிடித்து இழுக்கிற அந்த பாங்கு. ஆரம்பத்தில் வந்து பெண்கள் தேர் இழுப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்ற விடயம் சொல்லப்பட்டாலும் இப்போ வந்து அம்மனுக்குரிய தேர் எல்லாம் விட்டால் வந்து இப்படி இருக்கக்கூடிய தேரில் ஒரு பக்கம் ஆண்களும் மறுபக்கம் பெண்களும் இழுக்கிற அந்த நடைமுறை எல்லாம் இருக்கிறது. அழகாக திருத்தோள்களிலே தேர் நோக்கி எழுந்து வருகிற அந்த கம்பீரமான காட்சி இந்த நேரத்துக்குரியது. ஆரோகணித்து வருகிற 3 சுவாமிகளையும் சுமந்து செல்வதற்கு 3 தேர்களும் அருகருகாகவே தயார் நிலையில் இருக்கிறது. பக்தர்களுடைய திருத்தோலை வரக்கூடிய இந்த வேளையில் அராளி தான் இந்த குறிப்பாக இந்த சிற்பக்கலை இந்த விஷயங்களுக்கு பிரபலமானது, கலைஞர்களுக்கு பிரபலமானதுன்னு சொல்லலாம். வெவ்வேறுபட்ட பகுதியில் இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு தனியான இடம் இந்த துறையில் இருக்கிறது. ஒரு பக்கம் தேர், நடுவில் சுவாமி, மற்ற பக்கம் கோபுரம், ஒரு கம்பீரமான கண்ணை கவருகிற காட்சியாக இந்த பொழுது அமையும் என்றதில் வந்து மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. இந்த அழகு திருக்காட்சியை காண்பதற்கு கண்கள் கோடி வேண்டும். நிறைந்த பக்தர்கள் வந்து இந்த வழிபாடுகளை எல்லாம் இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருத்தேர்கள் எல்லாம் அராலியை சேர்ந்திருக்கக்கூடிய சிற்பாசாரியாலே உருவாக்கப்பட்டு இன்றைக்கும் கம்பீரமாக காட்சி தருகிறது. விக்கிரங்கள் நீக்கும் விநாயகர் பெருமானுக்கு அரோகரா. பிள்ளையார் பெருமானுக்கு அழகாக பெருமான் அல்லவா எல்லோருக்கும் அருள் அள்ளி பொழிகின்ற நாயகன் அங்கே அழகான சுத்திர தேரிலே ஏறி விட்டார்.
பெருமானல்லவா சிறந்த ஒப்பற்ற அருள் சுரத்துகின்ற நாயகன் எல்லோருக்கும் அருள் வள்ளலாக இருக்கின்ற இந்த உடுவில் கிழக்கிலே சைவமும் தமிழும் தலைத்தோங்கி இருக்கின்ற பெருமானுடைய அந்த திருவருளை நாங்கள் எல்லோரும் பெற்றோரும் அல்லவா அங்கே விருத முகத்து விநாயகர் பெருமானுடைய தேவை அங்கே 1996 ஆண்டு அடாரி ஊரைச் சேர்ந்த சீனா ஆடி ஊரைச் சேர்ந்த அமர்சிங்கம் அகிலேசனுடைய விலையிலே செலுத்தப்பட்ட அந்த அழகு உருவங்கள் கொண்ட அங்கே அடியவர்கள் எல்லோரும் முருகன் பெருமானுடைய தேர்தலுக்கு வாருங்கள். அங்கே 4 புறம் இருக்கின்ற சைவ அடியவர்கள் எல்லோரும் முருகப்பெருமானுடைய தேவைய வரிசை பெற்றிருக்க அடியவர்களை காணவில்லை. இழந்து வாருங்கள். இந்த பெருமான் அந்த சரியாக அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு பேராது அமைய வேண்டும். அருள் சுரக்குகின்ற 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் பெஞ்சமலில் அஞ்சேன வேல் தோன்றும் வெற்றில் வருவார் நினைக்கும் எல்லோரும் தோன்றும் முருகா முருகா அருளோகரா உடுவில் கிழக்கு கற்பக பிள்ளையார் ஆலயத்திலே சரியான முத்தமாக இருக்கு. வேலை தாங்கி எல்லோரும் சண்டேஸ்வர நாயனார் பெருமாள் என்ன செய்கின்றார் சொன்னால் அங்கே தந்தையாருடைய தான் சிவபூசை செய்து இன்னைக்கு 2022 ஆண்டு வெள்ளமாக அருட்காட்டம் தேதியை ஆரோக்கிய நீங்கள் இன்னைக்கு எல்லோரும் இருக்கின்ற அந்த தனியாக புவனங்களுக்கான நீக்கி அவர்கள் விளக்குகின்ற நாளை அங்கே சண்டேஸ்வர நாயனார் பெருமாளுடைய தேவை இருப்பதற்கு அதிகவை காணது. அங்கே மணிமண்டலத்தில் இருக்கின்ற பெண்களையும் வந்து எடுக்குமாறு மிக அன்பா வேண்டிக் கொள்கின்றேன். அரோகரா உடுவில் கிழக்கு கற்பக பிள்ளையார் பெருமானுடைய ஆலயம் மிக சிறந்த ஒரு ஆலயமாக 3 தேர்கள் ஆடுகிறது.